அதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த எஃப்ஐஆர் வந்து லீக் பண்ணானுங்கல்ல, அந்த பொண்ணோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் லீக் பண்ணாங்க. ஓகேவா, அது வந்து நியூஸ்ல வந்துச்சு. ஓகேவா, அது நியூஸ்ல எப்படி கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண் மீடியா தான் அதை வந்து கொடுத்திருக்கான். ஓகே, இப்போ வந்து போலீஸ் கிட்ட இருக்க எஃப்ஐஆர் வந்து எப்படி வந்து மீடியா கிட்ட போக முடியாது. பட் பெண்ணு நினைச்சா ஓகேவா இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி. ஒரே நிமிஷம், அது எப்படி தெரியும்னா இல்ல அது நான் அதை சொல்றேன், அதுதான் சொல்றேன். அப்ப அது வந்து எனக்கு எப்படி தெரியுது, நான் எப்படி அதை சொல்றேன்னா, நம்ம ஷபீர் ஒரே நிமிஷம் ஒரே செகண்ட் சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். எல்லாருக்கும் சாரி. ஜான் ஆரோக்கியசாமி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, அது மட்டும் படிச்சிடறாரு, எல்லாம் டெலிட் பண்ணிடுவார். 2 நிமிஷம் தான் ஆச்சு, படிச்சிடறேன். Anyone who says it's a hung for TN doesn't either understand the political psychology of Tamil Nadu electorate or prefer to be in denial or disbelief. May 4 will reveal why 2026 TN is not a regular playbook, but one that competes with the tectonic shift. Historic references of TN 1967, 1977 and Andhra Pradesh 1983. அதாவது இந்த ஹங் அசம்பிளின்னு வர்றதுன்னு இவங்க சொல்றதெல்லாம் வந்துட்டு நம்மளை வந்து பெருசா காட்டிடக்கூடாது இந்த இடத்துலயும் வேணும்னே சொல்றாங்க. ஆனா 77 தமிழ்நாட்டுல உண்டான அரசியல் மாற்றம், ஆந்திர பிரதேஷ்ல 1983 உண்டான அரசியல் மாற்றம் டெஃபினட்டா 4ஆம் தேதி உருவாகும். டெக்டானிக் ஷிஃப்ட்னு சொல்றாரு. டெக்டானிக் ஷிஃப்ட்னா நம்ம என்ன சொல்றது, பூகம்பம் வர்றதுக்கு முன்னாடி கீழே விக்னேஷ் புரோக்கு தெரியும், கடலுக்கு அடியில நடக்கிற இது சுனாமிலாம் அப்படிதான் இதாகும். பிளேட் நகரும். அந்த அளவுக்கு ஒரு சுனாமி வரப்போகுதுங்கிறத வந்து அவர் சொல்ற ஒரு டெக்டானிக் ஷிஃப்ட்ங்கிறத டபுள் கோட்ஸ்ல போட்டிருக்காரு. ஸோ இவ்வளவு கான்பிடென்ட்டா வந்து இவர் ட்வீட்டே போடாத ஆளுங்க டெய்லி வந்து ஏதாவது ஒன்று போட்டு இது பண்றாருன்னா அவர் அவ்வளவு கான்பிடென்ட்டா இருக்காருன்னு அர்த்தம். ஸோ ஐ எம் ஹாப்பி ரீடிங் திஸ். இதை வந்து ஷேர் பண்ணணும் தான் பிங்க் இன்டரப்ட் பண்ணேன். சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க எல்லாரும். ஸ்பீக்கர்ஸ் ப்ளீஸ் கண்டினியூ. சாரி விக்னேஷ் ப்ரோ. கான்பிடென்ட்டா இருங்க, அவ்வளவுதான். இல்ல இவனுக்கு செட் பண்ற இந்த அஜெண்டா தான் இதுதான். ஹரி இன்னொரு மேட்ரு இப்பதான் போட்டிருக்காரு. ஹரி இன்னொரு மேட்ரு, இவரு என்ன சொல்றது, நம்ம பங்காளி அவர் பேர் என்னது, ஜேர்னலிஸ்ட் மணி. ஹலோ கேக்குதா? இல்ல அவரு ஒரு இது ஒண்ணு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். அதாவது எப்படின்னா, இவர் யாரு கூடி இல்ல டென்ஷன் ஆயிட்டு ஒரு மாதிரி, அவர் யாரு கூடிய கெடுக்க போறாருன்னு தெரியல, திமுக கூடிய அதிமுக கூடிய தெரியல, அவரு ஏதோ இது பண்ண போறாரு. அதாவது வைத்தறிச்சலாவும் பேசுறாரு, ஆனா எலிவேஷனும் கொடுக்குறாப்புல. அது எனக்கு எப்படின்னு தெரியல. வாங்கின காசு அது அவரால மட்டும் தான் முடியும் விக்னேஷ் ப்ரோ, வேற எவனாலையும் முடியாது. நமக்கு எலிவேஷனும் கொடுத்து வயிறே இல்ல, இதெல்லாம் சொல்லிடுவாரு. காசு லிமிட் முடிஞ்சு மெம்பர்ஷிப் முடிஞ்சு போச்சுன்னா நம்ம கிட்ட சப்போர்ட் பண்ணுவாரு. மெம்பர்ஷிப் போட்ட உடனே நம்ம பக்கம் எல்லாம் வர மாட்டாரு அவரு. வலை பேச்சு அந்த பக்கம் அவனு மெம்பர்ஷிப் முடிஞ்சிச்சுன்னா என்ன சொல்றது, ஓகே ஃபேன்ஸ் இதா இருக்காங்க, கட்சி தொண்டர்கள் நிறைய பேர் லைக் பண்ணாங்கன்னு நமக்கு பேசுவானுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த பக்கம் போயிட்டு இருப்பானுங்க, காசு கொடுத்தோடனே அப்படி மறுபடியும் அங்க போயிடுவானுங்க. அது வலை பேச்சு குரூப். இல்லங்க இப்போ ஹரி ப்ரோ ஒன்ட்டதான் ஒரு கொஸ்டின் இருக்கேன் எனக்கு. கோவை சைடுலாம் இவன் ஜெயிச்சிருவாருன்னு சொல்றாங்க, பாலாஜி. அப்படியா? காமெடி பண்ணாதப்பா. காமெடி எல்லாம் பண்ணல, காசு பயங்கரமா இறக்கி இருக்காங்க. அதிருப்தி சூற காண்டுல இருக்கானுங்க. சரியா, எல்லாரும் அந்த ஆள் இங்க வந்ததே யாருக்கும் பிடிக்கல. எல்லார்ட்டையும் ஆக்சுவலா கோர் திமுக ஃபேமிலியில கூட அவங்களுக்கு பிடிக்கல. அந்த ஆளை வெறுக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க கார் கண்ணாடி உடைச்சதெல்லாம் தெரியாதா? இங்க பணப்பட்டுவாடா பண்ணும்போது கார் ஏறி அந்த ஆள் கார் கண்ணாடியில உடைச்சிட்டாங்க உள்ளே. அதாவது என்ன பண்ணிட்டாங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மக்கள் எல்லாம் மாபெல்லாம் சேர்ந்து சுத்தி காருக்குள்ளே குறைச்சு காரை விட்டே வெளியே வரல. அந்த வீடியோ எல்லாம் பாக்கல நீங்க? இது எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தேன். செம்ம கோவத்துல இருக்காங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி தமிழ்நாடும் கரூர் டைம்ல என்ன கோவத்தோட இருந்தாங்களோ, யாரு மேல கோவத்துல இருந்தாங்களோ நம்ம எல்லாருக்கும் தெரியும். மக்கள் அது கோவை மக்களா இருந்தாலும் கரூர் மக்களுக்கு நடந்த துயரத்துக்கு யார் மேல கோவமா இருக்காங்கிறது ஊருக்கே தெரியும். தமிழ்நாடு ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு மாதிரிதான் கோவையும் கோவத்துலதான் இருக்காங்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாது, கவலையே விடாதீங்க. ஏன்னா ஏற்கனவே 2-3 தடவை வந்து சில இடங்கள்ல வந்து தவறான முடிவுகள் வந்து கோவை எடுத்துருச்சு. இந்த தடவை வந்து அதிமுகக்கும் டிவிகேக்கும் கூட ஃபைட் இருக்கும். சரியா, சில இடங்கள்ல சில தொகுதியில. ஆனா நீங்க சொன்ன தொகுதியில அந்த ஆளு கேவலமா தோப்பாரு. வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருங்க, அடிச்சு சொல்றேன். நான் பேசினேன், நீங்க இங்க வந்ததுல இருந்து இந்த தெற்குக்கு மாறிட்டாரு அப்படின்னு சொன்னதுல இருந்து நான் பல பேர்கிட்ட போய் நியூட்ரலா இருக்கிறவங்க நான் டிவிக்கு இன்னும் காட்டிக்கல, நியூட்ரலா போய் பல பேர்கிட்ட போய் அப்படியே ஜென்டலா கேட்டிருக்கேன்.
அவங்க எல்லாம் சொன்னது வந்துட்டு இல்ல அது அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா அது ஜஸ்ட் ஐம் நாட் ஜஸ்ட் லிங்கிங் வித் கரூர். அதுக்கு முன்னாடியில இருந்தே வந்துட்டு அவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணிட்டே வந்திருக்காங்க. இவங்க அதிமுக இருக்கும் போதுல இருந்து இவர் பண்ணிட்டு இருந்த வேலைகள், இவருக்கு எகெயின்ஸ்டா போடப்பட்ட இடி கேசஸ், சுப்ரீம் கோர்ட்ல இவர் வந்து என்னென்னலாம் இப்ப போய் அசிங்கப்பட்டு வந்தாப்புல எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க மக்கள். ஸோ எல்லாமே தெரியுது இல்ல. போய் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கிட்ட போய் கொட்டு வாங்கிட்டு வரதெல்லாம் அசிங்கம். அதெல்லாம் அவர் நிக்கிற தொகுதியா ப்ரோ? நீங்க அவரோட நிக்கிற அந்த தொகுதியா? நான் அப்படியெல்லாம் எனக்கு ஒரு நிலைமை வந்திருந்தா நான் வீட்டை காலி பண்ணி வேற தொகுதிக்கு போயிருப்பேன். ஆனா எனக்கு அந்த நிலைமையில இல்ல. நான் வேற தொகுதி. என்னோடது வந்து பெரிய தொகுதி. நான் சொல்ல விரும்பல. நேத்துக்கு ஒரு புது கேஸ்ல மாட்டிருக்காரு ப்ரோ. டிரான்ஸ்ஃபார்ம்ல ஏதோ வந்து ஊழல் பண்ணிருக்காரு. பழசுதான். இல்ல சிபிஐக்கு இப்பதான் மாத்திருக்காங்க. ஹைகோர்ட் சிபிஐக்கு மாத்திருக்காங்க. இனிமே மாத்திக்கிட்டே இருப்பாங்க. போக்கிரி டைலாக் தான். அதுக்கடுத்து இன்னொரு கொஸ்டின் இருக்கு. இப்ப இன்கேஸ் நம்ம வின் பண்ணிட்டோம்னா இது வரைக்கும் பண்ணிருப்பாங்கல்ல ஊழல் எல்லாம், அதுக்கெல்லாம் ஏதாச்சும் கேஸ் போட்டு அந்த மணி எல்லாம் நம்ம ரிட்டர்ன் வாங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பா பண்ணலாம். ஆனா இவங்க அதை வைக்க மாட்டாங்கிறதா என்னுடைய இல்ல. அந்த மணியை ரிட்டர்ன் வாங்கி பீப்புள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? அந்த மணி அவங்க அடிச்ச மணி எல்லாம் கவர்மெண்ட் நினைச்சா முடியுங்க. ஆனா அதுல நிறைய இருக்கு. நம்ம அது ஓவர் நைட் ப்ராசஸ்லாம் கிடையாது. அது ஒரே ராத்திரியில திடீர்னு வந்து இல்ல ஓவர் நைட் ப்ராசஸ் இல்லன்னு எனக்கும் புரியுது. அது முடியுமா அப்படி கேக்குறேன். சொல்றேன். அது இம்பாசிபிள் நான் சொல்ல இறந்தப்ப மட்டும்தான் நான் ஏன் சொல்றேன்னா இம்பாசிபிள் நான் சொல்ல வரல. பிரேம் ஒரே நிமிஷம். இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம இது 4ஆம் தேதி வரட்டும், புரியுதுங்களா? அப்புறம் பேசிக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா ஒன்லைனர்ல இது இம்பாசிபிள்னு சொல்ல வரல. ஆனா ஈஸி எல்லாம் கிடையாது. ரொம்ப 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 கஷ்டம். அது நடக்கும்போது என்ன ஒண்ணுங்க, எல்லாத்தையும் பார்த்துதாங்க இது பண்ணும். அதாவது கடைசி 2 வருஷம் நம்ம கட்சி ஆரம்பிச்சதுல வந்து பாத்தீங்கன்னா இவனை பரப்புனது ஃபுல்லாவே அவதூறு தான். ஓகேங்களா? நம்ம மேல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, நம்மள வந்து ஏதாவது குற்றம், அதாவது பாத்தீங்கன்னா நியாயமான குற்றம் சொல்லி பண்ணலாம்னு சொல்லுங்க, கிடையாது. எல்லா அவதூறு, எல்லா நரேட்டிவ் அது இப்படி இப்படின்னு செட் பண்ணிட்டு தானே நாளைக்கு. இல்ல ஒரே நிமிஷம், அதான் சொல்றேன். நம்ம கிட்ட கிடையாது, அதனால அவனுக்கு வந்து அவதூறு பரப்பணும். நாளைக்கு நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஓகேங்களா, சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலயும் பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, அதுக்கு வந்து 2 கோணம் உண்டு. அதை வந்து சரி ஒரு நல்லது பண்ணும்போதே பாத்தீங்கன்னா அதை நல்லதாகவும் காமிக்கலாம், இல்ல தவறாகவும் சித்தரிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவனுங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுக்க போற, நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா ஸ்டெப் எடுக்க போறது, அதையே பாத்தீங்களா பழிவாங்கும் விதம் அது இதெல்லாம் சொல்லுவானுங்க. இது பண்ணுவாங்க. எடுத்தங்கவுத்தெல்லாம் பண்ண முடியாது. அதாவது இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஓப்பனா சொல்றேன், ஜெயலலிதா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் அரெஸ்ட் பண்ணது வந்து அதுக்கு வந்து ரீசன் தனியா இருக்கு. ஓகேங்களா? அவர் வந்து பாத்தீங்கன்னா முரசொலியில வந்து அந்த அம்மையார் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இழிவாலாம் பாத்தீங்கன்னா எழுதியிருந்தாரு, இது பண்ணியிருந்தாரு. அந்த அம்மாவுக்கு பிடிக்கல, அதனால இது பண்ணாங்க. ஆனா அந்த எழுதின விஷயமே இன்னி வரைக்கும் பொதுமக்களுக்கு தெரியாது. என்ன தெரியுங்களா தெரியும்? நடு ராத்திரில போய் கலைஞர் அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த ஒரு இதுதான் சன் டிவி போட்டு அடுத்த வாட்டி ஆட்சி மாற்றம் வர்றதுக்கு வந்து அதுவும் ஒரு பெரிய காரணமா இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து எந்த ஒரு விஷயமும் பாத்தீங்கன்னா எடுத்தங்கவுத்தல்லாம் பண்ண முடியாது. அது நாள் இருக்குங்க. அதெல்லாம் பத்தி அதாவது ரொம்ப டைம் என்ன சொல்றது, கார் ஓட்டும் போதே ஃபர்ஸ்ட் கியர் போட்டு டைரக்டா 4வது கியர் போடக்கூடாது. ஓகேங்களா? ஒரு விக்னேஷ் ப்ரோ ஒரு சின்ன பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது இப்ப நாங்க வந்து இந்த ஸ்பேஸ்ல வந்து இதை சொல்றோம் அப்படின்னா நாங்க வந்து ரியலிஸ்டிக்கா பேசுறோம். எது நடைமுறைக்கு சாத்தியமோ அதை தான் பேசுவோம். நான் அண்ணன் சொன்னதை வச்சுதான் இப்ப விக்னேஷ் ப்ரோவும் சொல்றாரு. அது உடனே வந்துட்டு பாத்தீங்களா இவங்க இப்பவே பேக் அடிக்கிறாங்க அது நினைச்சுக்க வேணாம். ஃபியூச்சர்ல ஆனா நடக்காம தடுக்கலாம். சரியா? இது வரைக்கும் நடந்த கரப்ஷன்ஸுக்கு அரெஸ்ட் பண்றது வந்து கஷ்டமா இருக்கலாம். ஆனா ஃபியூச்சரை வந்து பேசுறதுக்கான டைம் இருக்குல்ல. இல்ல ஒரே நிமிஷம், அது என்ன நான் சொல்லிடுறேன். அது ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க நம்மளோட மேனிஃபெஸ்டோ எடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ரியல் டைம் கவர்னன்ஸ் டேஷ்போர்ட் ஃபார் அக்கௌண்டபிள் கவர்னன்ஸ்னு ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கு. அந்த டேஷ்போர்டு தான் ஃபியூச்சர்ல நடக்க போற கரப்ஷனை தடுக்கிறதுக்கான ஆரம்ப புள்ளி. சரிங்களா? நீங்க ஒரு பினான்சஸ் எந்த பட்ஜெட் ஒதுக்குறோம், எந்தெந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன பட்ஜெட் ஒதுக்குறோம், யாரு டெண்டர் விடுறோம், எல்லா டீடைல்ஸும் அங்க டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஓகேவா? வெளிப்படையா இருக்கும். அந்த வெளிப்படை தன்மை தான் இந்த கரப்ஷனை தடுக்கிறதுக்கு முதல் ஆரம்ப கட்டமே. அது நம்ம மேனிஃபெஸ்டோல கொடுத்துருக்கோம். ஸோ ஃபியூச்சர்ல நடக்கிற கரப்ஷனை தடுக்க முடியும். நான் கரப்ட் பண்ண மாட்டேன், நான் கரப்டான கவர்மெண்ட் ரன் பண்ண மாட்டேன்னு அவர் ப்ராமிஸ் பண்ணதை கீப் அப் பண்ணுவாரு. டெஃபினட்டா இதை கொண்டு வருவாரு. ஆனா இது வரைக்கும் நடந்த கேசஸ்க்கு எப்படி அதை டீல் பண்ண போறாங்கிறது அவரு சிஎம் ஆனா அவரு தான் அந்த முடிவு எடுக்கணும். அது ரொம்ப நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம கையில இருக்காது இல்லையா? ஆனா நீங்க ஒரு கவர்மெண்ட் ஒரு பவருக்கு வந்துட்டீங்கன்னா உங்க கையில எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். அதை வச்சுதான் நீங்க முழுமையா முடிவு எடுக்க முடியும். நம்ம ஸ்பேஸ்ல பேசுறோம், இருக்கிறத வச்சு நமக்கு வந்து நம்ம ஆதங்கம் இருக்கு, இது பண்ண முடியும்.
ஆனா ஆனப்பட்ட சர்க்காரியா கமிஷனே விஞ்ஞான ஊழல் பண்றாங்கன்னு லிங்க் பண்ண முடியாம கஷ்டப்பட்டுட்டு போனதா இருக்குல்ல விக்னேஷ் ப்ரோ. விக்னேஷ் ப்ரோ கேட்டா தெரியும், அந்த ஹிஸ்டரி அவருக்கு தெரியும். சோ அவங்கள நம்ம இது பண்ணணும், பிடிக்கணும்னா நமக்கு அந்த மாதிரி ஒரு சாலிட் ப்ரூஃப் வேணும். அவங்களோட திறமையே ப்ரூஃப் இல்லாம இது வரைக்கும் கொள்ளையடிச்சதுதான் அவங்களோட திறமை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சோ ஃபியூச்சர்ல இதை தடுக்கலாம். இது இன்னொன்னு என்னன்னா, இப்ப இந்த கவர்னன்ஸ் டேஷ்போர்டை கிரியேட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க, இது தாவேக்காங்கிற கட்சி கிரியேட் பண்றது கிடையாது, தமிழக அரசாங்கம் கிரியேட் பண்றது. ஃபியூச்சர்ல வேற எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இதை பின்பற்றியே ஆகணும். இந்த டேஷ்போர்டை க்ளோஸ் பண்ணா மக்கள் கேள்வி கேட்பாங்க, ஏன் இந்த டேஷ்போர்ட்ல இன்ஃபர்மேஷன் கரெக்டா வரலன்னு. இப்ப நீங்க ஒரு பட்ஜெட், ஒரு ப்ராஜெக்ட், ஒரு பாலம் கட்டுறாங்க சரிங்களா, ஒரு ஃபிளைஓவர் வருது, இப்போ எங்க ஊருக்கு வருது, அதுல என்ன எவ்வளவு முடிச்சிருக்காங்க, இது வரைக்கும் எவ்வளவு செலவாயிருக்கு, மிச்சம் எவ்வளவு இருக்கு, இந்த டீடைல்ஸ் முதற்கொண்டு அதுல இருக்கும். புரியுதுங்களா? அதுதான் அந்த கவர்னன்ஸ் டேஷ்போர்டு, டிரான்ஸ்பரன்சி, ரியல் டைம். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க ஆர்டிஐ போட்டு வாங்குற மாதிரி இங்கேயும் நீங்க வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இன்ட்ராக்டிவா இருக்கும்னு தான் நான் கேள்விப்பட்டேன் பார்த்த வரைக்கும். பட் அதான் நிறைய இருக்கு, நிறைய இது பிளான்ஸ் இருக்கு. சொல்லாததையும் செய்வோம்னு அண்ணா சொல்லியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்லதே நடக்கும் நம்புவோம். ஆனால் அது ஓவர் நைட் ப்ராசஸ் கிடையாதுங்க. ஃபியூச்சர்ல நடக்காம தடுக்கலாம். இந்த அமைய போறது தாவே ஆட்சியாருன்னா கரெக்டா இருக்காது. இன்னொரு விஷயங்க, கடந்த கால ஆட்சியில் நடந்த ஒரு விஷயத்தை எடுக்கும் போதே பாத்தீங்கன்னா, இப்ப டிஎம்கேன்னு வைங்களேன், அவங்க கிட்ட வந்து பணபலம் இருக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னை வரைக்கும் அதான் சொல்றேனே, நாளைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா, என்ன சொல்றது, எல்லாமே இது பண்ணிட்டாங்கன்னீங்களா, தோத்து எட்ட போயிட்டாங்கன்னீங்களா. ஆனா அவங்களோட அந்த எக்கோ சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த யூடியூப்ஸா இருக்கட்டும், மத்த தளங்களா இருக்கட்டும், எல்லாமே அதே இடத்துல தான் இருக்கும். ஓகேங்களா. நாளைக்கு யார் ஆளுங்கட்சியோ அதே ஆளுங்கட்சிக்கு எதிர்த்து அவனுக்கு பேசதான் செய்வாங்க. அவங்க கிட்ட என்ன ஒண்ணு, அந்த மீடியா மட்டும் இருக்கு. இது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்கு பாத்தீங்களா, அந்த மீடியால மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு சில மீடியா இருக்காது. மத்தபடி அவங்களுக்கு சப்போர்ட்டிவான மீடியா அந்த இது இருக்கதான் செய்யும். ஸோ அதுதான் எடுத்தங்க உத்தன்னு சொல்லிட்டு அது இது பண்ண முடியாது. ஏன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா, இத வச்சு எப்படி ஒரு அரசியல் பண்ணலாம், இத வச்சு இது பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் அவங்க பார்ப்பாங்க. கடந்த காலத்திலயும் அப்படிதான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் அந்த கலைஞர் எக்ஸாம்பிள் அது இதெல்லாம் சொன்னேன். ஸோ அதுதான் நம்ம இது இது சினிமா கிடையாதுல்ல. ஓகேங்களா. இன்னொன்னு அதுக்கான தேவைகள் வரும்போது கண்டிப்பா வரும். கண்டிப்பா பண்ணுவாங்க. இல்ல விக்னேஷ் ப்ரோ, அதான் இது ரொம்ப பெருசா போகுங்க. ஆமா அத பேசுறதுக்கான நேரமும் இப்ப கிடையாது. நேரம் இல்ல இது. ஆமா. இன்னும் லாங் டைம் ப்ராசஸ் அது பண்ணுவாங்க. அப்புறம் விக்னேஷ் ப்ரோ, இன்னைக்கு என்ன இந்த இது பாத்தீங்களா எல்லாரும், இது போலீஸ் ரிட்டையர்ட் ஆபீசர் ரவி சார், ரவி ஐபிஎஸ் பாத்துருக்கேன். அவரோட இது வந்து 41% வாக்குகள் நமக்கு வரும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா, அவரு டீடைல்டா பல பேரை வச்சு இந்த இது பண்ணிருக்காரு. என்னமோ சொல்லிருக்காரு அவரு. 2440 ஓய்வு பெற்ற காவல் அதிகாரிகள் உதவியுடன் 2.44 லட்சம் வாக்காளர்களிடம் கேட்டபோது 41% பேர் தாவேகாவுக்கு வாக்களித்ததாக கூறினர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் 2440 பேரை இறக்கி இருக்காரு ரிட்டையர்ட் ஆபீசர். நம்ம ஏற்கனவே நிறைய டைம் சொல்லியிருக்கோம்ல. ஓகேங்க. அதாவது இங்க போராட்டம்லாம் நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. அரசு ஊழியர்களே பார்த்தீங்கன்னா 35 லட்சம் பேர் இருந்தாங்க. அவங்களோட குடும்பங்கள்லாம் திரும்ப யாருக்கு போட்டிருப்பாங்க, அதாவது இந்த பழைய பென்ஷன் திட்டத்தை ரத்து பண்ணி புது பென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்த அதிமுகவையா, இல்ல அத வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் வந்து இவங்க போராட்டம், நாங்க இதை பத்தி கண்டுக்கவே மாட்டோம்னு சொல்லிட்டு அதை நிறைவேற்றாத பொய் சொன்ன திமுகவையா, திரும்ப யாரை கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல அதே ஜனங்களை கூட்டு நான் வந்து சரி பண்றேன்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்த தளபதியை. ஸோ அவங்க ஓட்டு யாருக்கு போவோம், அவங்க குடும்பத்தோட ஓட்டு யாருக்கு போவோம். ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்க என்ன சொல்றது, அத்தனை கோடி பேர் வந்து அவங்க தனியா ஓட்டு போட்டிருக்காங்க. இதை தாண்டி அவங்க நம்மளோட ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா ரெஜிஸ்டர் பண்ண இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட குடும்பங்கள் தனியா இருக்கு. ஓகேங்களா. அவங்க போட்ட இதுவா இருக்கட்டும். இது இல்லாத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேலையும் சரி ஏடிஎம்கேலையும் சரி நம்ம ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, அவங்க கூரையே பார்த்தீங்கன்னா உடச்சி எடுத்துட்டு வரோம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் கண்டிப்பா உறுதிங்க. ஓகேங்களா. நம்ம வரோம். கண்டிப்பா. ஸோ அதுதான். இவங்க பண்றதெல்லாம் வந்து யாருக்கும் தெரியாது. இவங்க வந்து ரொம்ப இதா வந்து தந்திரமா பண்றதை நினைச்சிட்டு பத்திரிகையாளர்ங்கிற பேரை போட்டு இல்லைன்னா நியூட்ரல் இமேஜ்ல ஒரு ஆளை இறக்கி விட்டு பேச வைக்கிறது எல்லாருக்கும் புரியுதுங்க. ரொம்ப அப்பட்டமா அவங்க வந்து முட்டு கொடுக்குறாங்க, அசிங்கமா பேசுறாங்க. ஹரி எனக்கு எப்படி தெரியும், இந்த மங்காத்தல அஜய் சார் சீரியல் பிடிச்சின்னு ப்ரோ வெல் பிளேன்ற மாதிரி கை தட்டார் பார்த்தீங்களா, அந்த மாதிரிதான் இவன் வந்து நரேட்டிவ் பயங்கரமா செட் பண்ணிட்டு, அதாவது எலெக்ஷனுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த யானையோட பலம் யானைக்கே தெரியாத மாதிரி ஒரு சின்ன சங்கிலியை காலில் கட்டிப்பட்ட மாதிரி அவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே ஏமாத்த ட்ரை பண்ணிக்கணுங்க. இதுல விஷயம் என்னன்னா, அப்படியா
இல்லடா அவர் போட்ட அதான் இல்லடா சொன்னனே, அதனாலதான் நான் வேகமா ஆஹா படிச்சேன். அவரு டெலிட் போட்ட ஆயிருந்தா தெரியுமே. இல்லடா அவரு போட்டதே எதுக்காகன்னா ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக புரியுதா? ஆமா, ஆஹ் அவர் எப்பயுமே ஹரி அதான் ப்ரோ நீ பண்ணுவாரு. படிச்சல நான் சொல்லும் போதே சொல்லிட்டு தானடா நான் படிச்சேன் அலெக்ஸ். அவர் டெலிட் அலெக்ஸ் பண்ணிடுவாரு, நான் அவர் படிக்கிறேன்னு. படிச்ச அடுத்த செகண்ட் ஆமா டெலீட் ஆயிருச்சு, நான் போய் பார்த்தேன் இல்ல. அது அது அதுதான் அது சொல்லிட்டு தானே படிச்சேன். ஆனா அலெக்ஸ் இதாண்டா உண்மையான அரசியல், ஓகேவா? இல்லங்க, அது அவர் ஸ்டைல். அது அவர் ஸ்டைல். அதுதான் எப்பயுமே அவர் வந்து ட்வீட் போட்டு டெலிட் பண்ணிடுவாரு, சொல்ல வேண்டியது சொல்லிட்டு. எல்லா ட்வீட்டும் அப்படிதான் இது வரைக்கும் பண்ணியிருக்காரு. இன்னும் புதுசா அதனாலதான் நான் வேகமா படிக்கிறேன்னு எல்லாரும் இன்டர் பண்ணிட்டு படிச்சேன். சொல்லிட்டு தானே படிச்சேன், அது தெரிஞ்சதுதான். அவர் இப்ப இல்லங்க, கண்டென்ட் குடுக்கறதுக்கு ஒரு விண்டோ இருக்கு சரியா, அந்த விண்டோ அழகா கொடுத்துட்டு அவரு போயிட்டாரு. அது ட்ரெண்ட் ஆயிக்காது. இப்ப ஆல்ரெடி ட்ரெண்ட் ஆயிட்டு தான் இருக்கு. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க பசங்க. சோ அது தமிழ்ல என்ன சொல்லுவாங்க ஹரி? அது வந்து பாத்தீங்கன்னா புவி ஓடா, டெக்டானல் பிளேட், புவி ஓடு நகர்வு. அது நீங்க தான் சொல்லணும், எனக்கு உங்க அளவுக்கு இது கிடையாது. நான் பேசிக்கலி கவர்மெண்ட் ஸ்கூலு, ஓகேங்களா? நானே சொல்லிடுறேன். புவி ஓடு அதெல்லாம் இல்ல, அது வேற. சரி விடுங்க, அந்த காரணத்துக்குள்ள நான் போல. இல்ல உண்மையாலுமே அது இல்ல, நான் சொல்ல அந்த காரணம் வேற. கடல் சார அது கூட அது ரெண்டாவது. முதல் இடம் வேற ஒண்ணு. நுட்பமா நீங்க விளம்பிங்கன்னு நினைச்சேன், விளங்கிப்பீங்கன்னு நினைச்சேன். சிந்திக்கணும் நுட்பமா விளங்கணும். நீங்க சிந்திப்பீங்கன்னு நினைச்சா நீங்க சிந்திக்காம விட்டீங்க. என்ன பண்றது? அந்த காரணத்தினால ரெண்டாவது நீங்க கடல் சாருங்கிறதுனால இல்ல பக்க ஓட்டு நகர்வுன்னுவாங்க. ஆனா ஓட்டு இந்த வாட்டி நகர்ந்து நம்ம பக்கம் வருது, ஓகேங்களா? வாட எலிவேஷன். அவரு கொடுத்த எலிவேஷன் நீங்க தமிழ்ல கொடுக்குறீங்க. உண்மையிலே சூப்பர் தான். ஆனா இல்ல, இவ்வளவு கான்பிடன்ஸா நம்ம சைடு இருக்காங்கன்னா நம்மளும் கான்பிடன்டா ஜாலியா அப்படியே ரிலாக்ஸ்டா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரே ஒரு ஆள் தான் இந்த சன் நியூஸ் எடிட்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவரை மட்டும் கொஞ்சம் காமிச்சீங்கன்னா. ஏன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு இடம் மட்டும் போட்டு வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அந்த அந்த நேர்மை நான் பாராட்டுறேன். ப்ரோ ஒன்னாவது அப்படி டவுட் வந்துரும்ல, ஒன்னாவது கொடுத்தாதான் நம்ம நேர்மையா இருக்கணும். மார்ஜின் தான் மனசு வந்திருக்கு பாருங்க, அந்த மனசுதான் சார் கடவுள். விக்னேஷ் ப்ரோ, ஆனா இன்னைக்கு ஒரு ஒரு கோரமான ஒரு டிபேட், டிவி டிபேட் பார்த்தேன். இந்த ராஜகம்பீரன் என்ன சைக்கோ ஆயிட்டானா அந்த ஆளு, பைத்தியமா இருப்பான் போல. இன்னைக்கு நேத்து டிபேட்ல, ஏற்கனவே 2 நாள் முன்னாடி நடந்த டிபேட்ல வந்துட்டு ஆமா நான் திமுக காரன் தான் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி உரிமையில பேசினாரு. இந்த லோகேஷ் இருக்கும்போதே பேசினாரு. தாயிகாவோட லோகேஷ், தமிழ்நாடு இளைஞர் கட்சி, அவங்க இது நம்ம ஆதரவாளர் தானே. அவர் பேசும்போது ஒரு மாதிரி பேசினாரு. அவர் டோன் எனக்கு பிடிக்கல. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் திமுக காரன் கிட்ட, அவர் ஏதாவது கார் வாங்கி கொடுக்க சொல்லுங்க, நல்ல ஏசி காரா வெயில்ல. பாவம் இல்ல விக்னேஷ் ப்ரோ, அதை விடுங்க. இல்ல பைக்ல ஏதாவது வராரா தெரியல, மண்டை குழம்பு அடிக்கடி பாத்தீங்கன்னா இதுலயே அந்த இன்னைக்கு என்ன பேசினாருன்னு நான் சொல்றேன். இன்னைக்கு என்ன பேசினாருன்னு சொல்றேன். அந்த ஆளு பேசுனா அவனுக்கு என்ன மரியாதை? சொல்லுங்க. இல்ல மரியாதை கூட சொல்லுங்க அவனுக்கு பரவாயில்ல. இல்ல நான் சொன்ன விஷயத்துக்கு அப்புறம் நீங்களே மாறிடுவீங்க. என்ன சொல்றான் அந்த ஆளு? அந்த இவரு ஒருத்தர், நம்ம ஆதரவாளர் ஒருத்தர் ஃபெலிக்ஸ் சேனல்ல கூட பேசுறாரு, பேரு மறந்துட்டேன். தாடி வச்சுட்டு நல்லா டார்க்கா இருப்பாரு, ஒயிட் தாடி வச்சிருப்பாரு. அவரும் கிறிஸ்டின் தான். அவர் அடிக்கடி வருவார். அவர் நேம் நான் மறந்துட்டேன் சரியா. அவர் வந்து நமக்கு ஆதரவா பேசுறாரு, ஆதரவாளரா பேசுறாரு. இதுல அவர் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல பேசுவாரு. கரெக்டான டேட்டா வச்சு பேசுற ஒரு ஆள் தான். அவரு லாயர் தான், அட்வொகேட். ஸோ இது அது பாத்தீங்கன்னா அவர் பேசும்போது அவர் வந்து இந்த ஆள் பாட்டுக்கு உரிமையில டைரக்டா வந்துட்டு இந்த மாதிரி என்னது ஏதோ தற்கூரியா ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி கத்துக்குட்டி அப்படின்ட்டா இருந்தாலு இவரு டென்ஷன் ஆகி வந்துட்டு, நாங்க கத்துக்குட்டின்னா நீ என்ன கேள்ட்டு குட்டியாயா அப்படின்னு கேட்டாரு. இல்ல அது பார்த்தேன் நான். அது இது அதுக்கப்புறம் அவன் இவன்னு பேசி அசிங்கமா இருந்தது. இந்த நெறியாளரே கத்துறான் ஒரு பாயிண்ட்க்கு மேல, என்ன இப்படி எல்லாம் பேசிக்கிறீங்க, ஏன் இப்படி பேசுறீங்க? அவரே கொஞ்சம் நல்லா இதா மெச்சூர்டா தான் இருந்தாரு, நம்ம அந்த இது பேசினவரு. ஆமா ஆமா, அவரு மெச்சூர்டான ஸ்பீக்கர் எப்பயுமே. அவரே இன்னைக்கு வந்து லூஸ் விட்டுற அளவுக்கு அந்த ஆள் வந்து ட்ரிகர் பண்ணி விட்டு இது பண்ணி விட்டாரு. நான் ஏன் சொல்றேன்னா, ஏஜ் வைஸாவும் அவருக்கு அதிகம். அவரை போய் கத்துக்குட்டின்றன்னா இவன் ஆள் இல்ல, எவ்வளவு ஒரு ஆணவம் பாத்தீங்களா? நீ கத்துக்குட்டின்னு இன்னொருத்தரை பார்த்து எப்படி? அது பர்சனல் அட்டாக். அது பர்சனல் அட்டாக். டிவி டிபேட்ல உட்காந்து தைரியமா பண்றானா, பேக்கிங் எல்லாம் பண்ணுவானா ஒருத்தன்? அப்ப இவன மாதிரி ஆள்லாம் பத்திரிகையாளர்னு வந்து உட்கார்ந்து இவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து எல்லா சேனலையும் இவனை உட்கார வைக்கிறவனுங்களா என்ன சொல்றது? எல்லா மக்களும் உட்காந்து வீட்டுல உட்காந்து பாக்குறாங்க. முகம் சுடிக்கிற மாதிரி அசிங்கமா இருந்துச்சு. எப்பா சாமி. இல்ல இதுவாச்சும் பரவாயில்ல, இவனுக்கு சேனல், நியூஸ் சேனல்காரங்க இந்த பிரவீன் காந்தி எல்லாம் கூட்டின்னு வந்து தாவேகா நம்ம ஆதரவாளரும் பாடுங்க. டேய் அந்த பிஜேபிடா, விஜய் யார கூட்டினு யாருட்ட
அந்த ஆள் நமக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு, பர்சனலா அஸ் அ பர்சனா இண்டிவிஜுவலா அவர் தெரிவிக்கிறாரு. ஆனா அவர் பாஜகவோட ஃபாலோவர், தீவிர ஃபாலோவர், அது தெரியும். அவர் ஆதரவு தெரிவிக்கிறத வச்சுட்டு பாத்தீங்களா பாஜகவும் விஜயும் கூட்டணின்னு இந்த ஒரு ஆளை வச்சு இவர ஏன்டா நான் கூட தான்டா தெரிவிப்பேன் ஆதரவு திமுகக்குன்னு, சும்மா ஏதோ ஒரு காலத்துல சொல்லிட்டேன்னா உடனே வந்து நான் வந்து திமுக காரன் ஆயிடுமா? அது மாதிரிதான் இவங்களுக்கு தேவைன்னா மாத்திப்பாங்க, அவங்கவுங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா அது அவங்க இஷ்டம். அப்புறம் எத்தனையோ பேர் உங்க கட்சி ஆளுங்க கோர் ஓட்டு கூட தான் எங்களுக்கு போட்டிருக்காங்க, அவங்க எல்லாம் திமுக தான் இப்பயும் சொல்லிக்கிறாங்க எங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க இந்த எலெக்ஷன்ல. ஏன் விக்னேஷ் ப்ரோ அதுக்கு என்ன கண்டிப்பா பண்றது? கண்டிப்பா. ஐயோ, எல்- திருமணம் ரெண்டு தான் என்ன கட்சியில இருந்து ஆக எங்களுக்கு தான் போறாருன்னு போட்டிருக்காங்க. தெரியல. ஏன்னா அவரு அவர் ஏங்க, அதாவது ம். ஒருத்தர் வந்து மதிச்சு நம்மள வந்து கூப்பிடும்போது ஒரு புதுமையான மாற்றம் வருது, அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அந்த வாய்ப்பை வந்து எடுத்துக்கணும். சரியா? நீங்க பவரை கையில வச்சுட்டு எதுவும் பண்ணலையே எப்படியும். அந்த 5 வருஷம் எத்தனையோ இல்ல இல்ல தலித் மக்களுக்கு கடவுள் வந்து எதிராக இல்ல எவ்வளவு இல்ல குற்றச்சாட்டுகள் நடந்துச்சு. கடவுள் நம்ம பக்கம் இருக்காரு. ஓகேங்களா? அதனாலதான் அவர்லாம் கிட்ட விடல. எல்லாத்தையும் நின்னு வேடிக்கை தான் பாத்துட்டு இருந்தாரு. இல்ல இல்ல அந்த சீட்டை அவரு தக்க வச்சுக்கிறது இல்ல விக்னேஷ் ப்ரோ. அதாவது நான் வேலிடாவே இல்லைங்க, சொல்றேனே. அவரு வந்தாதாங்க பிரச்சனை. புரியுதுங்களா? அதாவது நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். இல்ல அவரு புரியுது. நீங்க எங்க வரீங்கன்னு எனக்கு புரியுது. நான் என்ன சொல்றேன், நீங்க அதான் நீங்க சொன்னது கரெக்ட் தான். நம்ம கிட்ட வராததே நல்லது. ஏதோ கெட்டதுலயும் நல்லதுதான். நம்ம கெட்டதுன்னு நினைச்சிட்டோம், ஆனா அது நல்லதா போய் முடிஞ்சிச்சு இப்போ. நல்ல வேலை வரலன்னு இருக்கு இப்போ. இல்ல என்னன்னா அண்ணன் இவர் லெக்தாதாவா வந்து மாறிட்டு வந்துட்டு இருக்காரு. இவரு பேசாம கட்சியை கழிச்சிட்டு திமுகலே சேர்ந்துடலாம். எப்படியும் அது இல்ல அது அந்த அடுத்த ஒரு வாட்டி அதான் சார்பாதான் போச்சு. உதயசூரியன் தான். அடுத்த வாட்டி உதயசூரியன் தான். இந்த தடவை வேட்பாளருக்கு வேணா ஓட்டு போட வேணான்ட்டாரு. அடுத்த தடவை வேட்பாளரே இல்ல சின்னமே இதான்ருவாரா? ஆனா வரலாற்றுல இப்படி யாருமே கிடையாது தெரியுமா? நான் நாமினேஷன் தாக்கல் பண்ணிருக்கேன், ஆனா எனக்கு யாரும் ஓட்டு போடாதீங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், வாபஸ் டேட் முடிஞ்சு போச்சு, அதனால அங்க போட்டுக்கேன். ஐயோ சாமி. ஆனா ஏன் அது என்னமோ விடுங்க. அது எனக்கு என்ன தெரியுமா விக்னேஷ் ப்ரோ, இவர் எப்படியோ போட்டான், அது இவரோட பிரச்சனை. இவரை நம்புன சில பேரை பல பேரை ஏமாத்திட்டாரு இவர். அவங்க எல்லாம் கடுப்பாயி நம்ம பக்கம் வந்துட்டாங்க, எல்லாரும் டிவிகே சைடு வந்துட்டாங்க. இப்போ இல்லையே, இதுதான் ஒரே ஹோப்னு இங்க நிக்கிறாங்க வந்து இப்போ. அதாவது அப்புறமும் பாத்தீங்கன்னா கேக்குதுங்களா? கேக்குது. அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா அவங்க கட்சிக்காரங்க எப்படி கூட இருக்காங்க, அவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லையா? ஏன்னா அந்த அதான் சொல்றேனே, நான் திரும்ப திரும்ப சொல்றது, 20% இருக்க இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க மக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து 0 அதான் 0.5 தான் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 0.8 0.5 எவ்வளவுதான் இவருக்கு ஓட்டு சதவீதம் வருதுன்னா, அப்ப அந்த மக்களே நம்பலல்ல. புரியுதுங்களா? அதுதான் அவரோட அதுதான் நிலைமை. சொல்றேன். நீங்க அதுக்கு காரணம் என்னன்னா உங்க நடவடிக்கைகள் தான். நம்ம இதுதான் நம்ம நடவடிக்கை தான் தீர்மானிக்குங்கிறதுக்கு இவருதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆனா அப்ப கூட எனக்கு என்னன்னா, சரி விடுங்க, இத பேசி டைம் தாங்க வேஸ்ட். அது அது அவராச்சு, அவர் பாடாச்சு, அவர் கட்சி பாடாச்சு, என்ன பண்றது. ஆனா அந்த மக்கள்லாம் நினைச்சாதான் ரொம்ப சங்கடமா இருந்துச்சு எனக்கு. எஸ்பெஷலி இந்த வேங்கவே எல்லாம் ரொம்ப இதா இருந்தது. அப்படி நடந்துருக்க கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வந்துதானே ஆகணும். அப்படியேவா இருந்துரும், இருட்டிலேவா இருந்துருவோம். 2 நாளா இன்னும்? ஏண்டா அலெக்ஸ, இன்னும் 2 நாள். கேக்குது. இல்ல ஒரே நிமிஷம். திமுக காரன் ஒருத்தன் போட்டிருக்கான், இந்த மாதிரி நீ நல்ல குடும்பத்துல பிறந்திருந்தனா இது அது என்னது, கலைஞர் வந்து முரசொலியில வந்து ஜெயலலிதா இழிவா பேசுனது எழுதுனதை நீ எடுத்து போடுன்னு சொல்லிட்டு. நான் சொல்லலைங்க, ஜேர்னலிஸ்ட் மணி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? எதுவா இருந்தாலும் உங்க கட்சிக்காரர் தான், அவர்கிட்டயே கேட்டுக்கோங்க. அந்த வீடியோ வேணா நான் கீழே எடுத்து போட்டு விடுறேன். ஓகேங்களா? ஏன்பா திமுக காரர் நான் இங்கேயே ஆன்சர் இல்ல சொல்லிட்டேன். போட்டுருங்க, அந்த வீடியோ இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுருங்க. போட்டுறேன். தயவு செஞ்சு இங்க இந்த ஸ்பேஸ்ல இது வரைக்கும் யாரும் வந்து இது இல்லாம எல்லாம் போட்டது கிடையாது, ப்ரூஃப் இல்லாமலாம் எதுவும் பேசினது இல்லை. நாங்க எதுனாலும் ப்ரூஃபோட தான் பேசுறோம். ரொம்ப நாளா எங்களை ஃபாலோ பண்றவங்களுக்கும் கவனிக்கிற லிசனர்ஸ்க்கும் தெரியும். அது நாங்க ப்ரூஃப் இல்லாம எந்த இதையும் வந்து வைக்கிறது இல்லை. உடனே வந்துட்டு ஊழல் குற்றச்சாட்டை பத்தி பேசிட்டு இருந்தீங்க ஆகும்னு வரக்கூடாது. அதெல்லாம் வந்து நீங்க சொல்ற மாதிரி தகவலா வந்துச்சு அப்படின்னு நாங்களும் சொல்லிட்டு போயிடுவோம். ஏன்னா அது ஊருக்கே தெரியும் இதுதான் நடக்குதுன்னு.
என்ன விக்னேஷ் ப்ரோ சிஎம் சார் பிரைவேட் ஜெட்ல எல்லாம் போயிட்டு அப்படியே அந்த கான்வாய் எல்லாம் திரும்பி போயிட்டு இருந்தாரு எங்கேயோ பார்த்தேன், ஒரு வீடியோ பார்த்தேன். தெரியலையே அவரு எப்போ வந்தாருன்னு கூட தெரியலையே, நான் அதை பார்க்கவே இல்லை. நான் பெருசா இது பண்ணி அதான் இங்க இப்ப பார்த்தேன், இங்க ரிட்டர்ன் ஆயிட்டாரு போல கொடைக்கானல்ல இருந்து. தெரியல அது என்ன வீடியோன்னு தெரியல, பழசா என்னன்னு தெரியல. நான் இன்னைக்கு ரேண்டமா பார்த்தேன் டிஎல்ல. இல்ல எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை ஒரு வரலன்னா கூட அந்த நம்ம இவங்க தளபதியோட, அதான் சொல்றேன், இவங்க டிவி பீப்புள் நிறைய பேர் கத்துறாங்க பத்திங்களா.